சார் வணக்கம். வணக்கம். தொடர்ச்சியாக சூழலியல் சார்ந்த பிரச்சனைகளுக்காக நீங்கள் களமாடிட்டு வரீங்க. சூழலியல் சார்ந்த பிரச்சனைகளை ஏற்படும் பொழுது அதுக்கு எதிராக வந்து களத்தில் இறங்குறதும் அது சார்ந்து எழுத்துப்பூர்வமாகவும் இன்டர்லெக்சுவல் தளத்திலையும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ தமிழ்நாடு எதிர்கொள்ளக்கூடிய 2 சூழலியல் சார்ந்த பிரச்சனைங்கிறது ஒன்று பரந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறத ஒன்று பார்க்குறோம். ரெண்டாவது இந்த டங்ஸ்டன் விஷயங்கிறத பார்க்குறோம். டங்ஸ்டன் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சீரியஸான சப்ஜெக்டாக நடந்துட்டு இருக்கு. அரசாங்கமே தமிழக அரசே வந்து அதுக்கு ஆதரவு நிற்கிறது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம். இப்போ அப்படி இருக்கும்போது டங்ஸ்டன் விஷயத்தில் பொறுத்த வரைக்கும் இப்போ என்ன லேட்டஸ்ட்டாக வர அப்டேட்னா, டங்ஸ்டன் விஷயத்தில் ஒரு பாசிட்டிவான அப்ரோச் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து வரும்னு சொல்லிட்டு தமிழ்நாடு பாஜக சொன்னாங்கிறத பார்த்தோம். ஆனால் அந்த மாதிரி எதுவும் வரல. ஆனால் வந்து என்னென்னா அதுக்காக எடுத்த முன்னெடுப்பு பார்த்தீங்கன்னா வந்து இங்கேருந்து சில விவசாயிகள் கொண்டு போயிட்டு அங்கே சென்ட்ரலில் யூனியன் மினிஸ்டர் சந்திச்சு பேசுனான்ற மாதிரியான சில செய்திகள் இருந்துச்சு. ஆனால் உடனடியே வந்து டங்ஸ்டன் போராட்ட குழுலேருந்து அங்கே இருக்கவங்க என்ன சொன்னாங்கன்னா, அந்த மாதிரிலாம் எந்த விஷயம் நடக்கலை, அண்ணாமலை வந்து போய் சொல்கிறார், அப்படி ஒரு விஷயம் நடக்கலன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை போட்டு உடைச்சிருக்காங்க. உண்மையிலே அந்த விஷயத்தில் என்ன நடக்குது, நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? இந்த அறிவிக்கப்பட்டதிலிருந்து பார்த்தீங்கன்னா கடுமையான எதிர்ப்பு அந்த பகுதியில் வந்து பதிவு செய்கிறாங்க. அந்த எதிர்ப்பின் காரணமாக ஒன்றிய அரசாங்கம் வந்து ஒரு அறிவிப்பு வெளியிடுறாங்க. அதாவது அந்த டைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட்னு எவ்வளோ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த இடத்த நாங்கள் இந்த திட்டத்தை வந்து நடைமுறைப்படுத்த மாட்டோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வந்தாங்க. ஆனால் அதற்கு பின்பாகவும் மக்கள் வந்து கடுமையான ஒரு போராட்டத்தை வந்து முன்னெடுக்கிறாங்க. மிகப்பெரிய அளவான மக்கள் ஊர்வலம் அப்படிங்கிறது வருது. ஏன் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒட்டுமொத்தமான இந்த 2000 ஏக்கர் அளவிலான நிலப்பரப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஏறத்தாழ 350 ஏக்கர்ஸ் அப்படிங்கிறது மட்டும்தான் பாதுகாக்கப்பட்ட இந்த டைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட் அப்படின்னு அறிவிக்கப்பட்டோம். அப்போ இந்த இடத்தை தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய இடங்கள்லாம் நாங்கள் டங்ஸ்டன் சுரங்கத்தை அமைப்போம் அப்படிங்கிறத மறைமுகமாக ஒன்றிய அரசாங்கம் சொன்ன ஒரு திட்டமாக இருந்துச்சு. அப்போ இதை வந்து அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. நீங்கள் இந்த இடத்த விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் பண்ணாலுமே அதோட ஆபத்து இருக்க தான் செய்யும். எனவே இது வந்து கம்ப்ளீட்டாக விட்ரா பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களுடைய கோரிக்கையாக இருந்துச்சு. அதன் அடிப்படையில் தான் தொடர்ச்சியான பெரிய அளவுக்கான ஒரு மக்கள் இயக்கம் நடந்துச்சு. இந்த மக்கள் இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு அரசியல் கட்சி முன்னெடுத்தது அப்படிங்கிறதுல தன்னெழுச்சியாக அந்த மக்களே வந்து இயல்பாக வந்து அவங்கள ஒரு பெரிய அளவுக்கான அவங்களுக்குள்ள ஆர்கனைஸ் பண்ணிட்டு மிகப்பெரிய அளவுக்கான ஒரு ஊர்வலத்தை வந்து உருவாக்கி கொண்டு வராங்க. அப்போ இந்த எதிர்ப்பு இருக்குங்களா, இது வந்து மாநில அரசும் சரி ஒன்றிய அரசுமே சரி வந்து ரொம்ப கவனம் சொல்லியிருக்கு. அதனால தான் மாநில அரசாங்கம் உடனே என்ன சொல்கிறாங்க, இதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு டக்குன்னு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. நாங்கள் இருக்கிற வரைக்கும் இந்த திட்டத்துக்கான அனுமதி வழங்கப்படாது அப்படின்னு முதல்வர் அவர் சொல்கிறார். வனத்துறையினோட அமைச்சர் பொன்முடி அவர்கள் என்ன சொல்கிறாங்க, எங்ககிட்ட ஃபாரஸ்ட் கிளியரன்ஸ்க்கு இன்னும் வரல, வந்தால் நிச்சயமாக நாங்கள் அதுக்கான அப்ரூவல் தரமாட்டோம் அப்படின்னு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. இப்போ என்னென்னா இந்த இடத்துல நிர்பந்தம் வருது. அப்போ ஒன்றிய அரசாங்கம் என்ன சொல்ல போகிறாங்க, அப்போ பிஜேபியினுடைய நிர்பந்தங்க தான். அப்போ பிஜேபி இதை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு, இந்த பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட்டை வந்து பாதிப்பு இல்லாமல் பண்ணுறதுக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. அதன் அடிப்படையில் தான் அந்த ஸ்டேட்மெண்ட் வந்துச்சு. அதை நாங்கள் விட்டுட்டு மீதி இருக்கிற இடத்த இது கொண்டு வரணும் அப்படிங்கிறத ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வந்து அவங்க சர்வே பண்ணணும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம் சொல்கிறாங்க. அது வந்து அவர் விவரிக்கிறார். அது போதுமானதாக இல்லைன்னு தெரியுது. அப்போ நமக்கு கெட்ட பேரை வந்து இது வந்து உருவாக்கும் அப்படிங்கிற பொலிட்டிக்கலாகவும் இது வந்து ஒரு நாளைக்கு ஒரு பெரிய சிக்கலை உருவாக்கும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா மதுரை சார்ந்திருக்கக்கூடிய பிராந்தியம் அப்படிங்கிறது பிஜேபிக்கு ஒரு முக்கியமான ஒரு இடம். அப்போ அந்த இடத்துல இவ்வளவு நமக்கு அகெயின்ஸ்டான ஒரு இது வருவது என்பது அவங்களுடைய பொலிட்டிக்கல் கேரியருக்கு மிகப்பெரிய சிக்கலாக உண்டாக்கும் அப்படிங்கிறது ஒன்று. அப்போ அந்த பகுதி சார்ந்து இருக்கக்கூடிய வாக்கரசியல் சார்ந்திருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்கும்போது சரி ரைட் ஓகே இதை நம்ம பேசிஃபை பண்ணுறதுக்கான ஒரு வேலை பண்ணுறது என்ன சொன்னாங்க, ஒன்றிய அரசாங்கம் இது வந்து இவ்வளோ சொல்லிட்டாங்க, இனிமேல் செய்ய வேண்டியது மாநில அரசாங்கம் தான் அப்படின்னு பேசி பார்த்தாரு. அப்போ அதுவும் எடுபடலை. இனிமேல் அது வந்து மாநில அரசாங்கத்தில், ஆனால் முழுக்க இது இன்னும் ஒன்றிய அரசாங்கத்தோட கையில் தான் இருக்குது அப்படிங்கிற பிரச்சனை அதிகமாக பேசப்பட்டனாலே இன்னைக்கு வந்து என்ன சொல்கிறாருன்னா, சரி வாங்க டெல்லிக்கு கொண்டு போக ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நேற்றே வந்து அறிவிக்கிறாரு. இன்றைக்கி வந்து ஒன்றிய அரசு அவர் கிஷன் ரெட்டி அவங்கள வந்து சந்திச்சிருக்காங்க. அது ஒரு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுறதுக்காக சொல்லலாம். அப்போ இந்த நிலைமையில தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இவங்க இங்கே எல்லோருக்குமான பிரதிநிதிகள் இல்லை. அப்போ அந்த பகுதியில் வந்து சொல்லும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இது சார்ந்து இருக்கக்கூடிய நிறைய கூட்டமைப்புகள் விவசாய அமைப்புகள் அப்படிங்கிறது இருக்காங்க. இவங்க எல்லாத்தையும் அவங்க ரெப்ரசன்ட் பண்ணுறாங்கன்னா அப்படின்னு கிடையாது. சில நபர்களே வந்து அழைத்து போயிருக்கார். ஒட்டுமொத்த இந்த மக்களுடைய பிரதிநிதியாக அவர்களை எங்கள் கருத்தில் கொள்ள முடியாது அப்படிங்கிற ஒரு வாதத்தை தான் வச்சுக்காரு. ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன கேம் பிளே பண்ணுதுன்னா, பிஜேபி தங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நபரை கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே வந்து இது பண்ணுங்க. ஸோ இந்த பேச்சுவார்த்தையின் மூலமாக என்ன முடிவு எட்டப்படுகிறதோ அப்படிங்கிறத பொறுத்து அது என்னென்னா அதை எப்படி பிளே பண்ணலாம், அவங்க இருக்க சரி ஒப்புதல் கொடுத்துட்டு வந்தாலும் அது எல்லாத்தையும் கட்டுப்படுத்துமா,
இல்லை விட்ரா பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து எப்படிப்பட்டதாக இருக்கும், அது எங்களுக்கான ஒரு விக்டரியாக வந்து கொண்டாட முடியுமா அப்படிங்கிறதுலாம் இருக்குது. ஸோ இந்த பேச்சுவார்த்தையினோட முடிவு என்ன வருது அப்படிங்கிறத நம்ம கவனிக்க வேண்டும். ஆனால் இவர் எல்லோருக்குமான பிரதிநிதிகள் இல்லை அப்படிங்கிறத மட்டும் நான் கண்டிப்பாக சொல்லலாம். ஓகே சார், ரைட். இப்போ இது கூட வந்து இன்னொரு விஷயம் ஏற்கனவே கேட்ட பரந்தூர் விஷயம் அப்படிங்கிறத பார்த்தோம். பரந்தூர் விமான நிலையங்கிறது ஒரு சீரியஸான ஒரு டைமென்ஷனாக நகர்ந்து வந்திருக்கு. கிட்டத்தட்ட 900 நாட்களுக்கு மேலே நடந்த ஒரு போராட்டம் அடுத்த கட்ட ஒரு இடத்துக்கு வருது. புதுதாக கட்சி ஆரம்பிச்சிருக்க நடிகர் விஜய் ஒரு விசிட்டுக்கு அப்புறம் வந்து அது கொஞ்சம் கவனிக்கத்தக்க ஒரு சப்ஜெக்டாக மாறுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விஜயோடைய அரசியல் வருகையினால இப்போ அந்த போராட்டத்தில் என்ன விதமான விஷயம் நகர்ந்துருக்குங்கிறது ஒன்று பேசணும்னு நினைக்கிறேன். ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பரந்தூர் விஷயத்தில் வந்து விஜய் என்ன ஒரு கருத்து சொல்லியிருந்தாருன்னா, மாற்று இடத்தை வந்து ஆய்வு செய்யணும்னு சொல்லியிருந்தாரு. உடனடியாக பாஜக வந்து அண்ணாமலை என்ன கிட்டத்தட்ட மாற்று இடத்தை நீங்கள் சொல்லுங்கன்னு சொன்னார். இப்போ அவர் சொல்லலை, ஆனால் பாமக சொல்கிறாங்க திருப்பூர் மாற்று இடம்னு சொல்கிறாங்க. ஓவரால் இது எப்படி பார்க்குறீங்க? விஜய் அவர்களுடைய வருகை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு பாசிட்டிவ் ஆஸ்பெக்டாக வந்து நான் வந்து பார்க்குறேன். அடிப்படையில் ஒரு விஷயம் நம்ம வந்து தெரிந்து கொள்ள வேண்டியது, இது ஒரு மிகப்பெரிய ஒரு மக்கள் போராட்டம். அந்த பரந்தூர் சார்ந்திருக்கக்கூடிய அந்த திட்டத்தினால் பாதிப்புகளாகக்கூடிய மக்கள் அவங்க ஒருங்கிணைந்து ஒரு போராடிட்டு இருக்காங்க. ஸோ ப்ராஜெக்ட் அஃபெக்டட் பீப்புள் அவங்க அதுக்கான போராட்டத்துக்கு எடுத்துட்டு இருக்காங்க. கூடங்குளம் அணுகுல எதிர்ப்பு போராட்டமும் சரி, நியூட்ரினோ எதிர்ப்பு திட்ட போராட்டமாக இருந்தாலும் சரி, ஹைட்ரோ கார்பன் திட்டம் எதிர்ப்பு போராட்டமாக இருந்தால் இது எல்லாமே அந்த சாதாரண மக்கள் தான். ஸ்டெர்லைட் எதிர்ப்பு போராட்டமாக எல்லாமே அந்த மக்கள் தான் போராட்டம். அப்படி போராடக்கூடிய மக்களுக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் அவங்களுடைய ஆதரவை தெரிவிக்கிறாங்க. இது கடந்த காலங்களில் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் தான் திரு விஜய் அவர்கள் இந்த மக்களுக்கு தன்னுடைய ஆதரவை போய் அங்கே நேரடியாக பார்த்து பதிவு செய்கிறார். ஸோ அதில் அந்த அளவுக்கு தான் அதோட இம்பார்ட்டன்ஸ். ரெண்டாவது இதில் பிரச்சனை என்னென்னா, பரந்தூர் இந்த மக்களுடைய இந்த போராட்டம் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக சில மீடியாக்களில் வருது, சில நேரங்களில் பேச பொருளாக இருக்குது. அதுக்கப்புறம் அது மறந்து போன ஒரு விஷயமாக தான் இருக்குது. எனக்கு கிட்டத்தட்ட 1000 நாட்கள் அவங்க போராடிட்டு இருக்காங்க. 910 days இல்லையா, 910 நாட்கள் தொடர்ச்சியாக வந்து அவங்க போராடிட்டு இருக்காங்க. அதுக்கான போதுமான ஒரு பேசு பொருளாக இல்லாமல் இருந்துச்சு. இப்போ விஜயனுடைய வருகை என்பது மீண்டும் அது ஒரு முக்கிய பேசு பொருளாக மாறிருக்கு. ஸோ அந்த வகையில் அது ஒரு முக்கியமான விஷயம். ஆனால் இந்த போராட்டத்தை அடுத்த கட்டத்தை கொண்டு செல்வது, அது தொடர்ச்சியாக முன்னெடுத்து செல்வது அப்படின்னு அந்த மக்கள் கையில் தான் இருக்குது. ஸோ விஜய் வந்து இந்த போராட்டத்தை வென்றெடுத்து கொடுத்துருவாரு, விஜய் வந்து இது கம்ப்ளீட் நிறுத்திடுவார், இந்த ஒரு அரசியல் கட்சி வந்து செஞ்சிடும் அப்படிங்கிறதுக்கு இல்லை. ஒவ்வொரு அரசியல் கட்சிகளுமே ஒரு நிலைப்பாடு எடுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது இல்லைங்களா? திமுக ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்கு, விசிக ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்காங்க, கம்யூனிஸ்ட் கட்சிகளில் சில நிலைப்பாடுகள் எடுத்திருக்காங்க, தமிழக வாழ்வுரிமை கட்சி ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்கு, மனிதநேய மக்கள் கட்சி ஒரு நிலைப்பாடு எடுத்து, இவங்க எல்லாமே இந்த போராட்டத்தை வந்து ஆதரிக்கிறாங்க. திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய இந்த நபர்கள். அதே நேரத்தில் எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய ஏடிஎம்கே இன்னொரு நிலைப்பாடு எடுக்கல. எடப்பாடி அவர்கள் இதுக்கு ஆதரவாகவோ எதிர்ப்பாகவோ எந்த விதமான அறிக்கையும் சொல்லலை. தினகரன் அவர்கள் வந்து மக்களுடைய போராட்டத்துக்கு ஆதரவை வந்து பதிவு செஞ்சிருக்கார். பாமக தன்னுடைய ஆதரவை வந்து பதிவு அவங்களுடைய குழுவையும் வச்சாங்க. ஸோ இப்போ மாற்று சொல்லும் போது அவங்க ஒரு மாற்றை வந்து ப்ரொபோஸ் பண்ணுறாங்க, நாங்களும் ஒரு மாற்றை வந்து சொல்கிறோம். அப்போ எங்களுக்கான அவங்கவுங்க ஆய்வு ரீதியாக இருக்கக்கூடிய அளவில் வந்து இந்த இடம் வேண்டாம், எக்ஸிஸ்டிங் ஏர்போர்ட்டே நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு இது வைக்கிறோம். அதை தவிர்த்து வேறு எங்கெங்கெல்லாம் நமக்கு வந்துட்டு ஆல்ரெடி ஏர் ஸ்ட்ரிப்ஸ் இருக்குது, விமான ஓடுதளங்கள் இருக்குது, அதை பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு வாதங்கள் இருக்கிறோம். அப்போ நமக்கு இருக்கக்கூடிய ஆய்வுகளின் அடிப்படையில், நம்மளுடைய பார்வையின் அடிப்படையில் ஒவ்வொரு திட்டத்தை வைக்கிறார். இதையெல்லாம் பரிசீலிக்க வேண்டியது ஒரு அரசினுடைய நிகழ்வு. இது எல்லாமே வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு புரிதலின் அடிப்படையில் செய்ய வேண்டிய ஒரு ஜனநாயக ரீதியாக நிபாத்துக்கிறார். ஆனால் அடிப்படையான இந்த நகர்வு அப்படிங்கிறது இன்னைக்கு மையம் பேசு பொருளாக மாறி இருக்கு. அரசியல் களத்தில் இது ஒரு முக்கிய புள்ளியாக மாறி இருக்கு இல்லையா? இந்த நகர்வு தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ இதை வைத்துக்கொண்டு அந்த மக்கள் அடுத்து என்ன செய்ய போகிறார்கள், விஜய் அவர்கள் அவங்களோட சார்ந்திருக்கக்கூடிய கட்சியுமே இது எப்படி கொண்டு போவாங்க, பாமக எடுத்து எப்படி பண்ண போகிறாங்க, மற்ற அரசியல் கட்சிகள் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது இது எல்லாமே இருக்குது. ஆனால் இது எல்லாமே செகண்டரி ஆஸ்பெக்ட் தான். இதுக்கு பிரைமரி ஆஸ்பெக்ட் அப்படிங்கிறது அந்த மக்கள் தான், அவங்க தான் முடிவு செய்யணும், அவர்களிடம் தான் இருக்குது. அப்போ அவர்கள் அடுத்து என்ன நகர்வு செய்கிறார்களோ அதை பொறுத்து தான் அடுத்த கட்ட நகர்வுகள் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். அந்த திருப்பூர் ஆப்ஷன் அப்படிங்கிறது அது எப்படி சார் சரியான ஆப்ஷனாக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? திருப்பூர் ஆப்ஷன் அப்படிங்கிறது எதை வச்சு அவங்க சொல்கிறாங்க, நமக்கு அது மோர் டீட்டெயில்ஸ் வந்துட்டு அப்படிங்கிறது இல்லை, எந்த அடிப்படையிலேருந்து சொல்கிறாங்கன்னு. அது வந்து ஒரு கன்சிடபிளான பிளேஸாக இருக்குன்ற போது நிச்சயமாக வந்து வரக்கூடியதான் வந்துட்டு. ஏன்னா என்ன ஆய்வின் அடிப்படையில் என்ன இருக்காங்க, அதுக்கான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்துட்டு தெரியல, எவ்வளோ நிலங்கள் தேவைப்படுங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னைக்கான இன்னொரு ஏர்போர்ட் தேவையா அப்படிங்கிற இடத்துல தான் நம்ம வந்து வரோம். நீங்கள் ஏர்போர்ட்ஸ் அப்படிங்கிறது நெசசிட்டி இருக்குது. அது என்னென்னா வேறு டிஸ்ட்ரிக்ட் கொண்டு போங்க அப்படிங்கிறது நம்மளுடைய பார்வையாக இருக்குது. ஒரே இடத்துல மையம் கொள்ள வேண்டாம், சென்னை சார்ந்து இருக்கக்கூடிய பகுதிகள் வந்துட்டு தேவையில்லை அப்படிங்கிறத நம்மளுடைய முதற்கட்ட ஒரு பார்வையாக இருக்குது. திருப்பூர் பொறுத்த வரைக்கும் அது எப்படி இருக்கும், சரியானதாக வருமா அப்படிங்கிறது எக்ஸாம் பண்ணி தான் பார்க்கணும். அதுக்கான கூடுதலான தகவல் இன்னும் தேவைப்படுது. இப்போ இருக்கக்கூடிய தகவல் வச்சு நம்ம அதில் ஒரு விஷயத்தில் வந்து சொல்லிட முடியாது. இந்த பரந்தூர் ஏர்போர்ட் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த போராட்டம் வந்து ஒரு நீண்ட நாட்கள் நடக்கக்கூடிய ஒரு போராட்டம். இப்போ தான் வந்து ஒவ்வொரு கட்சியோட ஆதரவு பெறக்கூடிய இடத்துக்கு வருது அப்படிங்கிறது கவனிக்கிறோம். இந்த விஷயத்தில் மக்கள் அந்த திட்டத்தை எதிர்த்து வெற்றி பெற்ற முடியுமா, சாத்தியம் தானா, அல்லது எப்படி நீங்கள் அதை நகரும்னு பார்க்குறீங்க? எந்த ஒரு ரிசல்ட் வந்து அது எப்படி நகரும்னு பார்க்குறீங்க?
இல்லை, இப்போ ஸ்டெர்லைட் மாதிரி இருக்கக்கூடிய ஏற்கனவே இயங்கி கொண்டிருந்த ஒரு ஆலை, அதை வந்து நிறுத்திட முடியும் அப்படின்னு அன்றைக்கி நாள் கலந்து கொண்ட மக்கள் நம்பியிருப்பாங்களா என்னன்னு தெரியல இல்லைங்களா. அது 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 ஒரு விஷயம் தானே எமர்ஜ் ஆகும்போது நடக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். அதே போல் தான் இப்போ மீத்தேன் எதிர்ப்பு திட்டமாக இருக்கட்டும். மீத்தேன் எதிர்ப்பு திட்டம் அப்படிங்கிறது எல்லாமே அந்த பகுதி மக்கள் சாதனை முன்னெடுத்தாங்க. ஹைட்ரோ கார்பன் திட்டமும் சரி வந்துட்டு நியூட்ரினோ திட்டமாக இருக்கட்டும். 8 வழி சாலை திட்டம்லாம் இன்னும் அதுக்கெல்லாம் அனுமதியெல்லாம் வழங்கப்பட்டதுக்கு பின்னாடி தான் அது நிறுத்தப்பட்டுச்சு. இப்போ இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் இதுக்கு எந்த அனுமதியுமே கிடையாது. ரொம்ப பெருமிலி ஸ்டேஜில் இருக்குது. இதுக்கு ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் அனுமதி கிடையாது, சுற்றுச்சூழல் அனுமதி இன்னும் வாங்கலை, பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டோட அனுமதி இன்னும் வாங்கலை இல்லைங்களா. ஃபாரஸ்ட் கிளியரன்ஸ் அப்படிங்கிறதுக்கு தேவையா இல்லையா அப்படிங்கிறதுலாம் தெரியல. அப்போ எந்த விதமான அனுமதியும் இல்லாத ரொம்ப பிரிமினரி ஸ்டேஜில் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கின்ற போது இந்த ப்ராஜெக்ட் வந்து அவ்வளோ ஈஸியாக இலகுவாக நீங்கள் நடைமுறைப்படுத்த முடியாது. ஏன்னா இதுக்கான சட்ட ரீதியாக நீங்கள் செய்ய வேண்டிய ஆய்வுகள், மக்கள்கிட்ட கலந்து ஆலோசனை இதெல்லாம் நடத்த வேண்டிய ஒரு தேவை இருக்குது. அதுக்கு பின்பாக தான் இது நடைமுறைப்படுது. இவை எல்லாமே டெமோக்ராட்டிக் ப்ராசஸில் நடக்கின்ற பட்சத்தில் இந்த திட்டம் அப்படிங்கிறது அவ்வளோ கொண்டு வர முடியாது. ஏன்னா டெமோக்ராட்டிக் ப்ராசஸில் இருக்கும்போது நீங்கள் மக்கள்கிட்ட கருத்து கேட்கணும். மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தாங்கன்னா அந்த ப்ராஜெக்டை விட்ரா பண்ணணும். அதுதான் ஜனநாயக ரீதியாக சட்ட ரீதியாக இருக்கக்கூடிய அம்சம். அதற்கு புறம்பாக செயல்பட்டு நாங்கள் நடைமுறைப்படுத்த போகிறோம்னு நினச்சாங்கன்னா அது வேற. நான் சொல்கிறது, சட்டத்தை பின்பற்றி செய்கிறாங்க அப்படின்னா இந்த திட்டத்தை நிச்சயமாக கைவிட வேண்டும். ஏனென்றால் கருத்து கேட்பு கூட நீங்கள் நடத்தணும். கருத்து கேட்பு கூட்டத்தில் பெரும்பான்மையான மக்கள் அவங்களோட கருத்துக்களை ஃப்ரீயாக பதிவு செய்ய விட்டுறீங்க. அவங்க வந்து வேண்டான்னு சொன்னாங்கன்னா அது நிராகரிக்கப்பட வேண்டும். ஸோ இந்த சட்டத்தை பின்பற்றி அவர்கள் நிச்சயமாக செயல்படுவார்கள் நம்புகிறேன். அப்படி செயல்படுத்தப்பட்டால் நிச்சயமாக இந்த திட்டம் வந்து அது கைவிடப்படும். பரந்தூர் விஷயமும் டங்ஸ்டன் விஷயமும் அடுத்த கட்டமாக இதை நோக்கி நகருதுங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் சார். மிக்க நன்றி. நன்றி.